ஸோ ஆன்பில் ஃபெஸ்டிவல் ப்ரோ அப்பா பயங்கரமாக இருக்கு. நல்லா நெல் குத்துது. அப்பாடா குட் மார்னிங். ராத்திரியெல்லாம் குளிரில் சரியாக தூங்கவே முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9 o'clock ஆகுது. நான் வந்து 9 o'clock அங்கே இருக்கணும்னு நினச்சேன். பட்டு சரியாக தூங்க முடியல, நிறைய ப்ராப்ளம். அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு எழுந்துக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த அரீனாக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு 1.5 kilometers காட்டுது. ஒரு 20 minutes வாக்குன்னு காட்டுச்சு. சரி நடந்து போவோம் கொஞ்சம் தூரத்துக்கு, அப்புறம் ஏதாவது லிஃப்ட் கேட்டு ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி இயர்லி ஒன்ஸ் நடக்கும். December 1 to December 10 இந்த டேட்ஸில் தான் நடக்கும். ஸோ அங்கே நாகாலாண்டில் இருக்கிற ட்ரைப்ஸு அவங்களோட கல்ச்சுரல் இது எல்லாமே இந்த ஃபெஸ்டிவலில் வந்து காட்டுவாங்களாம். ஸோ அது யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து பார்க்க போகிறேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க லெட்ஸ் கோ டு தி நாகாலாண்ட் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அரீனா. என்ன இதுக்குள்ளே போக சொல்லி ரோப்லாம் கட்டி வச்சுருக்காங்க, போகக்கூடாதுன்னு. How are you? Good. You? Almost good. Almost good. From where you belong? Chennai. ரீச் ஆகிட்டோம் ஃபெஸ்டிவல் நடக்கிற பிளேஸ்க்கு. பாருங்க, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் 2023. ஸோ இங்கே தான் அந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க இங்கே ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள. ஸோ அவ்வளோ க்ரௌட் இருக்கும் போல். ஸோ வந்து உள்ளே போய் நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் வந்து அந்தமான்ல ட்ரைப்ஸ் பார்த்துருக்கேன். பட் ரொம்ப க்ளோஸாக இங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். இங்கே அவங்க கூட சேர்ந்து நம்ம அவங்களோட டான்ஸ் ஆடலாமா, அந்த ஃபோட்டோஸ் அவங்க கூட எடுத்துக்கலாம், பேசலாம் அவங்க கூட அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வாங்க நம்ம வந்து உள்ளே போகலாம். டைம் ஆகிடுச்சு, நேராக உள்ளே போயிட்டு வந்து ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கச்சாரி நோட்ரா, இங்கே ஒரு ட்ரைபா. கச்சாரி ட்ரைப் ஆரிஜின் கச்சாரிஸ் பிலாங் டு இந்தியா டிபெட்டோ பர்மான் ஃபேமிலியா. ஓகே, celebrating culture Chudima. It is a Dimasa Kacheri. So Kachari Matra. Okay, bro. அப்பா பயங்கரமாக இருக்கு. Nice. Sorry? Tongri. This name is Tongri. And this name? Dang. Dahang. Dal. Oh, Dal. Dal. Okay. And you guys are? Dorokachingi. Okay. And your culture is about? It's about, we have two culture. We have two culture. Dimasa Kachari and next Boro Kachari. Okay. Nice.
very smart. Yes. Oppa. Nice, really nice. Okay, good. Hunting, okay. And so, hunting. You can even kill an elephant. Elephant? Oh my god. சிக்கர்தண்டா டபுள் எக்ஸ் மாதிரி வச்சு யானை கொல்லான்றாங்க. ஜுடிமா அப்படின்றது ட்ரிங்கா brewed with love, pure heart. The process of involves a long process. Fermenting agent is collected from plant tempera bar. சரக்கு தயாரிச்சிருக்காங்கப்பா. இதில் நான் ஹேண்ட்மேடு போல். ஓகே okay, 1000 and this one is 300. 2 years old. Yeah. This one is okay. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு சேல் பண்ணுறாங்க காமிச்ச மாதிரி. அது எப்படி மேக் பண்ணுறாங்கன்றதுக்கு செய்முறை விளக்கம் கூட போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட்மேடு ஜுவல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. பட் டெஃபினட்டாக வந்து ஏதாவது நம்ம அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரிங்க்ஸோ இல்லை வந்து அந்த ஹேண்ட்மேட் ஜுவல்ஸோ எது ஓகேவோ அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ட்ரிங்க்ஸ் நமக்கு வந்து அது தெரியல அது என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் வாங்கலை. பட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹனி ஹப் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன். இதுதான் ஸ்டேட் அனிமல் மிதுன். ரஃபேஜ் 13 kg, 30 லிட்டரா என்ன டெய்லி ஃபீட்ஸ். ஓகே அப்பா பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எம்மா ஸோ இவங்களே வந்து இந்த ஃபெஸ்டிவலில் மட்டும்தான் இது பார்ப்பாங்க போல், அப்படிதான் தெரியுது. ஸோ பாகுபலியில் பிரபாஸ் வந்து ஒரு இது மேலே வருவார், அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல பையனா, எதுவும் பெருசாக சேட்டை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் 2011 பானா, இன்னொன்று வந்து 2015 பானு, இன்னொன்று 2023 பான். இந்த குட்டியாக இருக்கிறது வெயிட்டு பாருங்கள், 405, 580, 115. இந்த இயர் பானே 115 kg தான் வெயிட்டு. 405 kg 2011 பானு அண்ட் 2015 பான் வந்து 580 கிலோ. பா பயங்கரமாக இருக்குங்க பார்க்குதே. ஏப்பா சூ ஒன்றுமே பண்ணாதான், அதனால தான் தைரியமாக வந்து அலோவ் பண்ணாங்க. Yes, he came from Chennai to meet you, yeah. Tamil, that will be better. Yes, please. நார்த் இந்தியன் யாரோ இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மிதுன் அப்படின்றதுக்கு ஒரு ரிசர்ச் சென்டரே இருக்கான். ஸோ ஃபுல்லாகவே அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்கன்னா. ஸோ அந்த டீமில் வந்து கடலூர்லேருந்து ஒரு பையன் இருக்காராம், அவரோட நம்பர் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கான், நீங்கள் வேணால் அங்கே விசிட் பண்ணுங்கள், ஸ்டே பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ பார்ப்போம் அங்கே போக முடியுதான்னு. பட் கேப் வச்சுட்டு தான் அங்கே போகணுமா. ஸோ அங்கே போக முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு. बैम्बू, इसके अंदर है जूस, और जूस राइस बियर, मतलब जो राइस होता है ना उससे बनाया जाता है। और वैसे ही जितना पुराना होता है ना उतना ही ज़्यादा ये टेस्टी होता है, जितना पुराना होगा उतना स्वीट हो जाएगा। ठीक है।
ஸோ ரைஸ் பியர்னு ஒன்று இருக்கான். ஸோ நம்ம குடிக்கல. ஸோ 2 பேர் இருக்காங்க, அவங்கள கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஸோ வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? मेरा नाम शक्ति है, शक्तिदान चारण। मैं राजस्थान से आया हूँ, जयपुर से, और मेरे को 3 दिन सफ़र करने के बाद यहाँ नागालैंड में आ गया, तो हॉर्नबिल का फेस्टिवल मैं एंजॉय कर रहा हूँ। और जो मेरे हाथ में आप दिख रहे हो ना, ये बैम्बू है, इसके अंदर है जूस राइस बियर, मतलब जो राइस होता है ना उससे बनाया जाता है। और वैसे ही जितना पुराना होता है ना उतना ही ज़्यादा ये टेस्टी होता है, जितना पुराना होगा उतना स्वीट हो जाएगा, ठीक है। ஸோ அந்த பையன் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவன் என்ன பேசுனான்னு கீழே சப்டைட்டில் போட்டிருப்பேன் எனக்கு புரிஞ்ச ஹிந்தி வச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே ஹேண்ட்மேட் ஸ்டால். டூத் பிக்கு, மவுத் ஃப்ரெஷ்னரு, ஃப்ரூட்ஸு, ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர் ஃப்ரம் கொனாமா. Angami tribe is a major tribe in Nagaland, predominantly settled in the districts of Kohima and Dimapur. We just want to exhibit a little bit of how we eat. Yeah, as snacks. Yeah, snacks. Yes, like our locally made. Yes, and stall also, food stall. Okay. And then like souvenir stalls are there, and we have bamboo pavilion there. You can buy anything you like, and the food court are all there. Okay. Yeah. Yes. ஸோ இது வந்து சக்கீசாங் முருங் வச்சுருக்கிற ஃபுட்டு. நாகாதால், பீஃப், பிக்கல், கல்கோ, மில்லட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து சக்கீசாங் முருங். இதுதான் அவங்களோட வீடு. இதுதான் சக்கீசாங் முருங் ட்ரைப்ஸ். இது வந்து நெல்லு குத்து. ஐயோ தலைவர் ரெக்கார்டு இருக்குது, ஒரே நிமிஷம். நல்லா நெல்லு குத்துது. நல்லா இருக்குப்பா. நைஸ்.